வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு சில கைட்லைன்ஸ் அண்ட் டிப்ஸ் இதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காந்து கொஷின் பேப்பரை கையில் வாங்கின உடனேயே நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த தவறை செய்வாங்க. முதல் 3-4 நிமிடங்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை ஓவராலாக கோத்ரூ பண்ணணும். ஒரு கிளான்ஸ் மாதிரி நீங்கள் விடணும். ஓவராலாக டீகோட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு, கேள்விகள் கான்செப்டுவலாக அனாலிட்டிக்கலாக இருக்கா, அதாவது சிந்திச்சு கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களா, அல்லது டைரெக்டாக ஃபேக்சுவலாக நிறைய கேள்விகள் வச்சுருக்காங்களா அப்படின்ற அந்த ட்ரெண்டை நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, மைண்ட் ஓவராலாக பேப்பரை டீகோட் பண்ணி வச்சிடும், ரெடி ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஆக்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சில கேள்விகள் நீங்கள் அந்த கிளான்ஸில் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், ஆனாலும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதுக்கும் சேர்ந்து உங்கள் மைண்ட் என்ன ஆகிடும்னா, ஆக்டிவேட் ஆகி ரெடியாக இருக்கும். ஒரு மேக்ஸிமம் 4 நிமிடங்கள் தான். கண்டிப்பாக அந்த 4 நிமிடங்களை நீங்கள் முதல்ல செலவிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த விஷயம், இந்த கொஷின் பேப்பர் பின்பக்கம் ரஃப் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, எம்டி பேஜ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம டாக்டிக்கலாக யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, பெண்ணை வச்சு ரஃப் ஒர்க்கில் வரைவாங்க, எழுதுவாங்க. இதனால் மறுபடியும் அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாது. பென் யூஸ் பண்ணாதீங்க, பென்சில் யூஸ் பண்ணுங்கள். பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை எரேஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜிஎஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரஃப் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஜியோகிரஃபி, என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் சிம்பிள் மேப்ஸ் வரைஞ்சி பிளாட் பண்ணி அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி கரெக்ட் ஆன்சரை அரைவ் பண்ணலாம். பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணி எழுதி அதை கிராஸ் கம்பேர் பண்ணி கரெக்ட் ஆன்சர் அரைவ் பண்ணலாம். அதே போல் ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் டேட்டா, இயர்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக கரெக்ட் ஆன்சரை அரைவ் பண்ண முடியும். நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். நமக்கு என்ன தான் நாலேஜ் இருந்தாலும் எல்லாத்தையும் மைண்ட்லேயே வச்சு யோசிக்கிறது கஷ்டம். அதுக்கு பதிலாக பேப்பரில் எழுதி பார்க்கும்போது நம்மளால் பெட்டராக அனலைஸ் பண்ண முடியும், கரெக்ட் ஆன்சரை அரைவ் பண்ண முடியும். அதனால் இந்த ரஃப் ஒர்க்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து, கொஷின் பேப்பரை ஓவராலாக எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, முதல்ல உங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கோ இதை ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணணும். 2 hours இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 minutes அப்ராக்சிமேட்டாக இந்த கேள்விகள் அட்டன் பண்ணணும். இதை நம்ம ஷியோர் ஷார்ட் கேள்விகள் அப்படின்னு சொல்கிறோம். சிசெட் ஆனாலும் சரி, ஜிஎஸ் ஆனாலும் சரி. செகண்ட் ரவுண்டில் நமக்கு நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். இந்த கேள்விகளை செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணணும். இந்த கேள்விகள் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக இருக்கும், சிந்திச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், கான்செப்ஷுவலாகவும் இருக்கும், ஆனால் இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகம் தேவைப்படும். இதை செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அட்டன் பண்ணணும். கடைசியாக ஒரு 5 ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளேயே சில கேள்விகளை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரஃப் ஒர்க்கில் நோட் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போயிடணும். உதாரணத்துக்கு 5 கொஷின் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா கொஷின் நம்பரை பின்பக்கம் நோட் பண்ணி வச்சிடணும். கொஷின் நம்பர் 2, 12, 34, 55, 71 அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு கடைசி 5-8 நிமிஷத்தில் இதில் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். காரணம் என்னென்னா, இதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஒருவேளை இதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் வருதுனாலும் நெட்டாக நெகட்டிவ்க்கு போகாது. இப்போ 5 கேள்வி இருக்குன்னா உங்களால் கண்டிப்பாக 3 கேள்வி கரெக்டாக தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. 2 கேள்வி தவறாக போனாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் தான், லாஸ் கிடையாது. நான் சொன்ன இந்த கைட்லைன்ஸ் அண்ட் டிப்ஸை அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.